எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. திரைப்படத்தின் திரை விமர்சனம். சென்னை ராயபுரத்தில் பெரிய தாதாவாக இருப்பவருக்கு நயனா என்று பெயர். அப்படி நயனாவாக ஏரியாவை கலக்கும் சரவணன் தனக்கு வயதாகிவிட்டதால் தன்னுடைய மகளான ஆனந்தியை திருமணம் செய்பவரை அடுத்த நயனாவாக நினைக்கிறார். இதற்காக அடுத்த நயனா யார் என்ற தேர்தல் நடைபெறுகிறது. இதற்காக வீரமானவர்களை தேர்வு செய்யும் நிலையில் மிகவும் கோழையான பயந்த சுபாவம் கொண்ட ஜிவி பிரகாஷை திருமணம் செய்து வைக்கிறார் சரவணன். இறுதியில் ஜிவி பிரகாஷ் மிகவும் கோழையானவர் என்று சரவணனுக்கு தெரிய வந்ததா? ஜிவி பிரகாஷ் நயனாவாக எப்படி சமாளித்தார் என்பதே படத்தின் மீதி கதை. படத்தில் நாயகனாக நடித்திருக்கும் ஜிவி பிரகாஷ் தன்னுடைய வழக்கமான நடிப்பால் ரசிகர்கள் கவர்ந்துள்ளார். முன்பை விட நடனம், காமெடி என அனைத்திலும் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தியிருக்கின்றார். நாயகியாக ஆனந்திக்கு படத்தில் பெரிதாக வேலை இல்லை. கொடுத்த வேலையை சிறப்பாக செய்திருக்கிறார். படத்தில் பல கதாபாத்திரங்கள் நடித்திருக்கின்றனர். குறிப்பாக கருணாஸ், யோகி பாபு, விடிவி கணேஷ் ஆகியோர் படத்திற்கு பலமாக அமைந்துள்ளனர். கருணாஸ் பாகுபலி பாணியில் காலக்கேய மொழி பேசுவது, அதேபோன்று யோகி பாபு, விஜய், அஜித், தனுஷ் ஆகியோரின் வசனங்களை பேசுவது என ரசிகர்களை போரடிக்க விடாமல் செய்திருக்கின்றனர்.